எல்லாம் ஓகே தானே? இப்போ டாப் ட்ரெண்டிங்கில் இருக்க ஒரே விஷயம் என்ன தெரியுமா? ரஜினி சாருக்கு சப்போர்ட் பண்ணுறது. ரஜினி சாருக்கு ஏன் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு மீட்டில் என்ன சொல்லியிருக்காருன்னா, 2018 அதாவது 2021 சட்டமன்ற தேர்தலில் 2018 கட்சி தொடங்கின திரு ரஜினி அவர்களுக்கு அரசியல் ரீதியாகவும் அரசியல்வாதிகளும் சேர்ந்து மிகப்பெரிய ஒரு நெருக்கடி கொடுத்தாங்க. ஆனால் அதெல்லாம் எதுக்குற சக்தி இப்போ எங்கள் தலைவருக்கு மட்டும்தான் இருக்குன்னு சொல்லி திரு விஜய் அவர்களை வச்சு பேசிட்டார். இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை சமாளிக்கிற ஒரு விஷயம் விஜய் அவர்களுக்கு இருக்குது அப்படின்றத ஒரு விஷயம் ஸ்டேட்மெண்ட்டாக அங்கே கொடுத்துருக்காரு. ஆனால் இதை மற்ற பேர் எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, அவங்களுக்குலாம் அந்த இது கிடையாது, அதனால தான் அவர் கட்சி தொடங்கல அப்படின்ற மாதிரி இங்கே புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் அவர் சொல்ல வந்தது என்ன அப்படின்னு முதல்ல நான் சொல்லி முடிச்சிடுறேன். அதாவது இந்த தமிழ்நாடு இருக்குல்ல, இந்த பாவப்பட்ட தமிழ்நாடு இருக்குல்ல, இந்த செவியிலையும் இந்த கண்ணுலையும் எதை நான் பார்க்கணும் எதை நான் கேட்கணும்னு சொல்லிட்டு ஊடகத்திலேருந்து நியூஸ் பேப்பர் வரைக்கும் எல்லா அரசியல்வாதிகளும் கட்டி தன்னோட கட்டமைப்புகளை வச்சுருக்காங்களே. இந்த மக்கள் என்ன படிக்கணும், இந்த மக்கள் எதை கேட்கணும், இந்த மக்கள் எதை பேசணும் அப்படின்ற ஒரு அஜெண்டா வச்சுருக்காங்கல்ல, அந்த அஜெண்டாவை உடச்சி இந்த மக்கள் எது உண்மையோ அதை பார்க்கணும், எது உண்மையான செய்தியோ அதை கேட்கணும், எது உண்மைக்கு புறம்பானதோ அதை எதுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வைக்கிறதுக்காக சில தலைவர்கள்லாம் வந்தாங்க. எம்ஜிஆர் அவர்கள், புரட்சித் தலைவி அம்மா அவர்கள், விஜயகாந்த் அவர்கள், அப்புறம் ரஜினி அவர்கள், இப்போ விஜய் அவர்கள். ஏன் இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள்லாம் சொல்ல நீங்கள் கேட்காதீங்க. இப்படி ஆகச்சிறந்த தலைவர்கள்லாம் தன்னோட மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு முன்னாடி வராங்க. இதை அடித்து உடைக்கணுங்கிறதுக்காக சில தீய சக்திகள் மக்களுக்கு எதிராக செயல்பட்டுக்கிட்டு மக்கள் நல்லவங்க, நான் மக்களுக்காகவே இருக்கேன் அப்படின்னு சொல்லி நடிக்கிறாங்க பார்த்தீங்களா? இந்த மாதிரி சில அரசியல்வாதிகள் இந்த மக்களை ஏமாற்றி கைக்குள்ளே போட்டுக்கிட்டு அவங்க முன்னாடி வந்து நல்லவன் மாதிரி நடிச்சுக்கிட்டு பின்னாடி போய் மக்களுக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா சில அரசியல்வாதிகள். அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மக்களுக்கு நல்லது பண்ணும் வரவனுங்களை அவங்க குடும்ப ரீதியாக, மன ரீதியாக, உடல் ரீதியாக அவங்கள சோஷியல் மீடியாவில் இதை பேசணும் அதை பேசணும்னு சொல்லி அவங்கள டம்ப் பண்ணி அடித்து ஒட்டச்சு அவங்கள இங்கேருந்து துரத்துறது தான் அவங்களோட பிளானே. இப்படி சில விஷயங்களை எதிர்த்துக்கிட்டு சகிச்சுக்கிட்டு அடுத்த கட்டமாக அடுத்த என்ன வேலை எதுக்காக வந்தோம் அரசியலுக்கு வந்தோம், அது நல்லது எப்படியாவது மக்களுக்கு பண்ணிடணும்னு நினச்சி ஒருத்தர் வராரு இல்லையா? விஜயகாந்துக்கு அப்புறம் விஜய் அவர்கள் இருக்காங்க இல்லையா? அவங்கள டாமினேட் பண்ணணுன்றதுக்காக இப்போ என்னெல்லாம் சூழ்ச்சிகள் நடந்துக்கிட்டு எல்லாத்தையுமே தகர்த்து அவர் என்ன பண்ணுறாரு, எதிர்த்து வந்துக்கிட்டு தான் இருக்காரு. இந்த மாதிரி குரூப்புக்குள்ளே இருந்துக்கிட்டு ஒருத்தர் அரசியல் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம், அதையும் எதிர்த்து இந்த தலைவர் வந்து போராடுறாரு அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறதுக்கு தான் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வந்து ட்ரை பண்ணியிருக்காரு. இதுக்கு ரஜினி அவர்கள் ஒரு அறிக்கை விட்டார். அந்த அறிக்கை எல்லாருக்குமே தெரியும், காலம் பதில் சொல்லும்ன்ற மாதிரி. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த அறிக்கையும் ரஜினி ரசிகர்களுக்கும் திரு ரஜினி அவர்களுக்கும் ஒரு ஃபேனாகவும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திரு ஆதவ் அர்ஜுனா என்ன பண்ணியிருக்காருன்னா, ஸ்டேஜ்லேயே நடந்த ஒரு விஷயத்துக்கு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுட்டார். நான் பண்ணது தப்பு, உங்கள் மனசுக்கு வருத்தம் அளிக்கக்கூடிய செய்தியை நான் சொல்லியிருந்தேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பகிரங்கமாக சொல்லிட்டார். இப்போது இதை ஊதி பெருசாக்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்த சில பேருங்களுக்கு ஆஹா வந்த பாயிண்ட்டும் போயிடுச்சு, இப்போ எதை வச்சு இவங்களை பிடிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. நான் என்ன சொல்கிறேன் வர மக்களே,